காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக தமிழகத்தில் உள்ள துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு நடுவம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஒரே நாளில் நீர்மட்டம் 3 அடி உயர்வு. குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருக்கும் மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க பாஜக முயற்சி. தமிழ் திரைப்பட நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் சென்னையில் உயிரிழப்பு. திரையுலகினர் இரங்கல். ஆம்பூர் அருகே தனியார் நிறுவன இரும்பு கிடங்கில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த மேலாளர் தனசேகர், ஓட்டுநர் நிர்மல்ராஜ் ஆகியோர் கைது. நாமக்கல்லில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் ஊர்தி ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சட்டி வனப்பகுதியில் எலும்புக்கூடாக காட்டு யானை மீட்பு. உடல்நலக்குறைவால் இறந்திருக்கலாம் என வனத்துறை தகவல். மேட்டூர் அருகே ஆடுகளை வேட்டையாடி வரும் தெருநாய்களை பிடிக்குமாறு கோட்டாட்சியர், வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் மனு. அமெரிக்க அரசின் செலவுகளை குறைக்கும் டாஜ் துறையில் இருந்து தொழிலதிபர் எலான் மஸ்க் விலகல்.